ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதுக்கு ஒரு 25 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு இந்த 25 சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 25 சென்டென்சஸும் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே ஹே எப்படி இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறதுக்கு ஹே வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் இஸ் எவ்ரி திங் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கலாம். நம்ம அடுத்து என்ன கேட்போம் எப்போவும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்போது அப்படின்னு கேட்போமா. ஸோ நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நாள் கழித்து ஏதாவது ஃப்ரெண்டை பார்க்கும்போது நம்ம இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி கேட்போம். அவன் கூட காண்டாக்ட் இருக்கா, நீ அவனோட நம்பர்லாம் வச்சுருக்கியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டோட நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have John's number அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஜானோட நம்பர் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have John's number அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ இப்போ இன்னும் ரமேஷ் கூடலாம் டச்சில் இருக்கியா, அவன் நம்பர்லாம் இருக்கா, அவன்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கியா இன்னும், இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு ஆர் யூ இன் டச் வித் ரமேஷ் now அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீ இன்னும் ரமேஷ் கூட டச்சில் இருக்கியா, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அவன், இன்னும் அவனோட நம்பர்லாம் உன்கிட்ட இருக்கா, இன்னும் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்லாம் கேட்குறதுக்கு தான் ஆர் யூ இன் டச் வித் ரமேஷ் நவ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம வீட்டு ஆட்களை பற்றி கேட்குறோம். உன் தம்பி என்ன பண்ணுறான், உன் அண்ணன் என்ன பண்ணுறான் அப்படிலாம் கேட்போம்ல. சரி, இப்போ உன் தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் இஸ் யோர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போது உங்கள் தம்பியோ அண்ணனோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா he is doing engineering now அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதில் சொல்லலாம். ஸோ he is doing engineering now அப்படின்னா அவன் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரி, என்னுடைய விஷஸை வந்து உன் தம்பிக்கு சொல்லிடு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான்ல, நான் விஷ் பண்ணேன்னு சொல்லு அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு convey my wishes to him அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். convey my wishes to him. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட பேரண்ட்ஸை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு, அம்மா அப்பாவை கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு convey my regards to your parents அப்படின்னு சொல்லிடலாம். convey my regards to your parents. நெக்ஸ்ட் ஒன், லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை கேட்குறதுக்கு how is life going on, how is life going on அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வேறு ஏதாவது ஃப்ரெண்டை பற்றி கேட்கும்போது அவனை பற்றி அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, அவனுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கேட்டு அவனுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு வெதர் ரமேஷ் காட் மேரிட், வெதர் ரமேஷ் காட் மேரிட், ரமேஷுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சரி இப்போ உன்னோட புது வேலைலாம் எப்படி இருக்குது, நீ புதுசாக ஒரு கம்பெனியில் சேர்ந்துருக்கிய, உன்னோட புது வேலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் இஸ் யோர் நியூ ஜாப், ஹவ் இஸ் யோர் நியூ ஜாப் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சரி புது வேலை சரி, பட் எங்கே வேலை பார்க்குற, எந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அப்படிலாம் கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்குறதுக்கு வேர் ஆர் யூ ஒர்க்கிங் நவ், வேர் ஆர் யூ ஒர்க்கிங் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ அவங்க வந்து கம்பெனி பேரெல்லாம் சொல்லுவாங்க. சரி, உன்னோட கம்பெனியில் ஏதாவது வேலை இருக்கா, நானுமே வேலை தேடிட்டுருக்கேன், உன் கம்பெனியில் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தேர் எனி ஓப்பனிங்ஸ் இன் யோர் கம்பெனி, இஸ் தேர் எனி ஓப்பனிங்ஸ் இன் யோர் கம்பெனி அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னோடய வேலை வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி டைட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ டைட் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ டைட் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு, ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா மை ஜாப் இஸ் ஹெக்டிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடனே கேட்குறது வந்து எல்லாரையும் பார்க்கலாமா, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணுவோமா அப்படிலாம் கேட்போம். கெட் டுகெதர் வைக்கலாமா அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த ஃப்ரெண்டுகிட்ட நம்ம கெட் டுகெதர் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஷால் வி பிளான் ஃபார் கெட் டுகெதர் அப்படின்னு கேட்கலாம். ஷால் வி பிளான் ஃபார் கெட் டுகெதர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சரி இந்த வாரம் வீக்கெண்டை நீ ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட், ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சரி உன்னோட வீக்கெண்ட் பிளான் என்ன பண்ண போகிற இந்த வாரம், ஏதாவது பிளான் வச்சுருக்கியா அப்படின்லாம் கேட்குறதுக்கு வாட் இஸ் யோர் வீக்கெண்ட் பிளான், வாட் இஸ் யோர் வீக்கெண்ட் பிளான் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணாலே அவங்க வந்து யாரெல்லாம் மீட் பண்ணாங்க, ரீசெண்டாக இவங்கள பார்த்தேன் அவங்கள பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் போன வாரம் வந்து நம்மளோட மேத்ஸ் டீச்சரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு லாஸ்ட் வீக் ஐ மெட் அவர் மேத் டீச்சர்,
லாஸ்ட் வீக் ஐ met our மேத் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க உன்னை பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ஆஸ்க்ட் அபவுட் யூ. ஷீ ஆஸ்க்ட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிறது எக்ஸாம்ஸ் பற்றி பேசுவாங்க. ஸோ எக்ஸாமுக்கெலாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டியா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறதுக்கு ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் வெல் ஃபார் த எக்ஸாம், ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் வெல் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே எப்படி எக்ஸாம் எழுதியிருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டிட் யூ டூ யுவர் எக்ஸாம், ஹவு டிட் யூ டூ யுவர் எக்ஸாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்து இந்த சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்ம இங்கிலீஷில் வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த சென்டென்சஸை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது இல்லை டெக்ஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.